பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக்கொண்டு வருவதற்காக கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஒரு வார்த்தை நமக்கு நேராய் கலந்து வருகிறது. யோபு குறித்து நமக்கு நல்லா தெரியும். யோபு சோதனைக்கு உட்பட்டிருந்தான். பிசாசு அவனை சோதித்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் போனது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்தார்கள். அவனுடைய உடம்பு சரீரம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களால் நிறைந்திருந்தது. தாங்க முடியாத வேதனையிலே அவன் அந்த பருக்களை நோண்டி கொண்டிருந்தான். நண்பர்கள் எல்லாம் பார்க்க வந்து அவனோடு பேசி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போது பேசும்போதுதான் இந்த யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தோள்கள் எல்லாம் அழிவி நாற்றம் எடுத்து போனாலும் நான் அவரை பார்ப்பேன், அவர் வருகிறதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை சொல்ற பார்க்கிறோம். இன்றைக்கு யோபுக்கு வந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தா நம்ம தாங்கவே மாட்டோம். ஆண்டவரை சீக்கிரமா மறுதளிச்சிருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். ஏனென்றால் யோபுவின் மனைவி அப்படித்தான் சொன்னான் யோபுவை பார்த்து, இன்னும் ஏன் உத்தமத்திலே நிற்கிறீர்? ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி ஏன் இருக்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய் என்று சொல்லி பேசுகிறார். அப்போ இவருடைய சூழ்நிலைகள் முழுமையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இன்னைக்கோ நாளைக்கோ உயிர் போவோ தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். எல்லாம் போய்விட்டது. மனைவி உயிரோடு இருக்கிறார். இவரோட உயிர் போகிறது என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் அவருடைய மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவர் பேசுற பேச்சு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார், என் தேவன் எனக்காக நிற்பார், நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல என் சொந்த கண்ணால பார்ப்பேன், என்னுடைய தோள்கள் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து போனாலும் என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லி ஒரு விசுவாச வார்த்தையை சொல்ற நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அருமையானவர்களே, இந்த யோபுவை போல நாம் பேச முடியுமா? பிரச்சனையின் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே, துன்பத்தின் நேரத்திலே, நமக்கு விரோதமாக எல்லாம் இருக்கிற நேரத்திலே நாம் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், அவர் வருவார், அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா என்கிறதா கொஸ்டின். கர்த்தர் காலையில் உங்களை பார்த்து கேட்கிறார், ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல் வந்தா நாம் ஆண்டவரை நம்புவோமா? ஆண்டவரை விசுவாசிப்போமா? ஆண்டவருக்கு பிரியமாய் பேசுவோமா? இல்லை கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? அவர் பின்னாடி வசனம் படிக்கும் போது, நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்ணல்ல என் சொந்த கண்ணு பார்க்கும். அவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. எல்லாம் அற்று போனாலும் என் கர்த்தரை நான் பார்ப்பேன் என்கிற நம்பிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் முடிந்து போனாலும் இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நான் பார்ப்பேன். பாருங்க, என்னுடைய சொந்த கண்ணால் அவன் சொல்லும். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த வாழ்க்கை இப்படி முடிந்து போறது அல்ல, இதில் இருந்து என்னை கர்த்தர் தூக்குவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மறுபடியும் எழுந்து நிற்க பண்ணுவார், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உண்டு பண்ணுவார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஆண்டவர் மேல் வந்தது. இந்த யோபு போல ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை பாருங்க. அநேக நாட்களில் பார்க்கும், அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை மறுதளிக்கிற சூழ்நிலை பாருங்க. இப்போ பேதுருவை நம்ம பார்த்தோமா? இயேசுவை எப்படி மறுதளித்தான்? யோசனை பண்ணி பாரு. அவரு பிரச்சனை வந்துருமோ, நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ என்று சொல்லி
பாருங்க சொல்றாங்க, நீ இவனு இயேசுவோடு இருந்தவன் தானே என்று சொன்ன உடனே இயேசுவை மறுதலிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு யோபு வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு பிரச்சனை, கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள். அவனுக்கு உடம்புல தோழுப்பார். அவன் பிசாசு சொல்றான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஒரு மனுஷன் ஜீவனுக்கு ஈடா எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஆனா அவன் ஜீவனை தொற்றுப்பாரு, அவனுக்கு சரீரத்தை தொற்றுப்பாருன்னு சொல்லும் போது சரீரத்தை தொட கூட கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. உயிர் மேல கையை வைக்காதுன்னு சொல்லி அவன் சரீரத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் போது, வேதனை தாங்க முடியாமல் இருக்கும்போது சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கும் நமக்கு கஷ்டம் வரும்போது கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் பேசுகிறோமா? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இல்லை மறுதளிக்கிறோமா? கர்த்தர் கைவிட்டுட்டாரு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுன்னு சொல்றோமா? இல்லை, என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், அவருடைய நான் என் கண்கள் காணும், நான் அவரை அந்நிய கண்ணலை சொந்த கண் காணும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு பேசுறோம். அந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும், நஷ்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தருக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கிறீங்களா? அவரை நம்பி பேசுகிறீங்களா? விசுவாச வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருகிறதானால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உலகிற்கு எல்லா காரியங்களையும் மாற்றி கர்த்தர் புது வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவர் நம்மை உன்னையும் என்னை அழைத்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே ஐயா உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யோபுவின் வார்த்தை போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நான் கடைசி நாள் உயிரோடு நிற்பான், அவரை கண்கள் காணும் என்று சொன்னது போல இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய வாழ்க்கையிலும் ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக ஒவ்வொரு வாழ்ந்து பிறக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி எல்லா முறுமுறுப்புகளும், எல்லா ஆண்டவரே எல்லா விதமான காரியங்கள் நமக்கு விரோதமாக பேசுகிற பேச்சை விடுதலை பண்ணும். ஆசீர்வதி இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கான்னு சொல்லி யோபு சொல்லி ஆண்டவரை உயர்த்தினது போல நாமும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவரே எனக்கு வர எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.